விமனுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆஃப்டர் ஒரு 50 to 60 இயர்ஸில் உங்கள் போன் டென்சிட்டி கம்மியாகிறனால உங்களுக்கு வந்து உங்கள் ஜாயிண்ட் பெயின், ஆஸ்ட்ரோபிரோசிஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாதனால உங்களுக்கு வந்து வர சான்சஸ் ரொம்ப ஹை. சாவி ஸ்டிச்சஸ் உங்கள் கனவு உடைகளை சரியான முறையில் வடிவமைக்கவும் குர்த்திகள், சல்வார் கமீஸ், மேக்ஸி உடைகள் முதல் குழந்தைகள் உடைகள் வரை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தனிப்பயனாக்கப்பட்ட ஆடைகளில் நாங்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள். உங்கள் வடிவமைப்புகள் அல்லது யோசனைகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், அதை நாங்கள் அழகாக உயிர்ப்பிப்போம். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்கள் வந்து ரொம்ப கம்மி வயசுலேயே ஆரம்பிக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் ஈவன் அட் யுவர் 60s. நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வந்து பிகர் போர்ஷனாக வச்சு நெக்ஸ்ட்டு உங்களோட வெஜிடபிள்ஸ், அட்லீஸ்ட் 2 types of vegetables, அண்ட் தென் அந்த 2 போர்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ a smaller portion of rice. ஒயிட் ரைஸ் எடுக்கிறது நோ ப்ராப்ளம். அதர் டைப் ஆஃப் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், கீன்வா ஆர் மில்லட் எது சொல்கிறாங்களோ அது உங்களுக்கு சூட் ஆகுது, உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் கோல் வந்து வெயிட் லாஸ் தான் அப்படின்னா நோ மேட்டர் ஹவு மச் ஒர்க் அவுட் யூ டூ, ஹவு மச் கார்டியோ யூ டூ, நீங்கள் வந்து உங்களோட டயட்டை வந்து ஒரு டெஃபிசிட்டில் வைக்கல, யூ ஆர் நாட் ஈட்டிங் லெஸ்ஸர் தென் யூஷுவல் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஷோ யூ த ரிசல்ட்ஸ் விச் வில் பி ஹெல்பிங் யூ லூஸ் வெயிட். செகண்ட், உங்களுக்கு வந்து லிஃப்டிங் வெயிட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ். தென் கம்ஸ் ஸ்லீப், ரெக்கவரி அண்ட் ஸோ ஆன். எங்கள் ஜிம் வந்து ஸ்மால் குரூப் பர்சனல் ட்ரைனிங் ஜிம். அப்படின்னா என்னென்னா 9 to 8 slots per day இருக்குது. ஈச் ஸ்லாட்டில் நாங்கள் வந்து 4 பேர் அகாமடேட் பண்ணுவோம். ஈச் பர்சன் வந்து அவங்களுக்குன்னு கஸ்டமைஸ் ஒர்க் அவுட் இருக்குது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒரு 3 days வைக்கிறப்ப அதர் 3 days they like to combine it with yoga or a dance, some cardio activity. My name is Rini Richard. I am a fitness coach. I've been doing this for the past 7 years. 2018 I've been doing this full time. And I mostly work with 90% of my clients are women. At the moment, so far, I have been doing freelance training. So I either train them one-on-one, gym la, or I do it at their home. At present, in the month, I've set up my own gym. Okay. And I specifically train them to become stronger. Yes, அவங்க கோலோட வருவாங்க, be it weight loss, weight gain, strength gain or whatever it is, pain relief and so on. But my focus, my expertise comes in making them stronger. வெயிட் ட்ரைனிங், வெயிட் லாஸ் பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது வெளியே. எப்படின்னா இந்த வயசில் தான் ஆரம்பிக்கணும், இல்லை லேடிஸ் வந்து பண்ணக்கூடாதுன்ற, குழந்தை பெற்றவர் பண்ணக்கூடாதுன்னு நிறையா மித் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி? ஸோ நீங்கள் இந்த ஏஜில் பண்ணால் தான் வெயிட் லாஸ் ஆகும், இல்லை அதுக்கு மேலே போயிட்டீங்க 50ஸ்க்கு மேலே போயிட்டீங்க வெயிட் லாஸ் ஆகாதுன்ற கான்செப்ட் இல்லை. த ரேட் அட் விச் அந்த வெயிட் லாஸ் ஆகுது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். எனக்கு 54ல் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண கிளைண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க 54னா ஷி வுட் ஹவ் பின் இன் ஹர் மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு. அண்ட் ஸ்டில் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சது, ஸ்ட்ராங்கர் ஆனாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்கள் வந்து ரொம்ப கம்மி வயசுலேயே ஆரம்பிக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் ஈவன் அட் யுவர் 60s. வெயிட் லாஸ் தான் உங்கள் கோல்னா அது உங்களோட நீங்கள் 20ஸ்ல இருக்கிறப்ப உங்கள் மெட்டபாலிசம் பெட்டராக இருக்குது, உங்களோட ஹார்மோன்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு மேபி அதோட ரிசல்ட்ஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக காட்டும். நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டீங்க ஆர் யூஆர் இன் அ ஸ்டேஜ் வேர் யூஆர் 40s 50s, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டாதுன்னு இல்லை, just that அது காட்டுற ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ there's no age bar for losing weight. ஜிம் வரது வெயிட் லாஸ் பண்ண மட்டும்தானா? இல்லை, நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணுறதுக்கு ஜிம் வரலாம். ஸ்ட்ரென்த் பில் உங்களுக்கு வந்து நாட் ஓன்லி நிறைய லிஃப்ட் பண்ணுறது, ஒரு வெயிட்டை வந்து இன்னும் ஜாஸ்தியாக லிஃப்ட் பண்ணுறது, நீங்கள் ஸ்ட்ராங்கர் ஆகிறது. ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணுறனால உங்களுக்கு வந்து டே டு டே வர ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் கம்மியாகிறது, அந்த ரீசனுக்கு வரலாம். இல்லை சில பேர் வெயிட் கெயினுக்கு வருவாங்க. உங்களுக்கு ஈவன் ஒரு புது மூமெண்ட் கற்றுக்கணும், பாபல் வந்து ரொம்ப புதுசு உங்களுக்கு, அதில் ஒரு மூமெண்ட் கற்றுக்கணும். நீங்கள் வந்து யூ ரியலி லவ் டு ப்ளே பேட்மிண்டன் வச்சுக்கோங்க. அந்த பேட்மிண்டனில் யூ வாண்ட் டு பிகம் லிட்டில் மோர் ஸ்ட்ராங்கர், யூ வாண்ட் டு பிகம் பெட்டர். அகேன் ஜிம்மில் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணலாம். ஒரு எதுவுமே இல்லை, எனக்கு வந்து ஜிம்முக்கு வந்து ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணால் ரிலாக்ஸாக இருக்குது. என்னோடய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் எனக்கு அது ஒரு டோப்பமின் ரேஸ், எனக்கு அது ரிலாக்ஸாக இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஃபன்னுக்கு வரேன், அந்த ரீசன் கூடி வரலாம். ஸோ இட்ஸ் யோர் சாய்ஸ், இட்ஸ் நாட் ஓன்லி வெயிட் லாஸ். ஸோ விமன் ஜிம் போகிறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது? ஸோ விமன் மட்டும் இல்லை, மென், விமன், சின்ன பசங்க, மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ் பீப்புள், எவ்ரி ஒன் இன் ஜென்ரல் ஹியூமன் பாடியே வந்து வி ஆர் மென்ட் டு பி மூவிங் ஆல் த டைம். இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல்னால நம்மளுக்கு லாங் ஹவர்ஸ் ஆஃப் சிட்டிங், லாங் ஹவர்ஸ் ஆஃப் ட்ரைவிங்ன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்கெட்யூலில் உங்களால் ஐடியலி நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணுறப்போ ஆன் அண்ட் ஆஃப் எந்திரிச்சு நடக்கிறது அந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் இட்ஸ் வெரி குட். பட் லெட்ஸே உங்களால் முடியல, உங்கள் ஒர்க் வந்து இஸ்
asking you to sit for long hours. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜிம்மில் ஒரு 1 hour of workout, 1 hour of walking or whatever you prefer to do, or any game or something like that helps in overall benefits. ஸோ men and womenக்கு ஜிம்மு போகிறதுல பெனிஃபிட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தான். விமென்க்கு ஸ்பெசிஃபிக்காக எஸ்பெஷலி ஆஃப்டர் ஒரு 50 to 60 இயர்ஸில் உங்கள் போன் டென்சிட்டி கம்மியாகிறனால உங்களுக்கு வந்து உங்கள் ஜாயிண்ட் பெயின், ஆஸ்ட்ரோபிரோசிஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாதனால உங்களுக்கு வந்து வர சான்சஸ் ரொம்ப ஹை. ஸோ நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் லெட்ஸே நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு 40 இயர்ஸில் தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்கன்னா அப்போ ஆரம்பிச்சா கூட ஓகே தான். பட் டூயிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் திங் ப்ரிவென்ட்ஸ் ஆஸ்டியோபரோசிஸ். அதர் தென் தட் ஆல் ஹியூமன் கைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு 60 or 70 ஏஜுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி உங்கள் பாடியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க, உங்கள் பாடியில் லீன் மசில் எனஃபாக வச்சுருக்கீங்கன்னா the quality of life you live in the later time, that is உங்கள் 60s, 70s, 80sல நீங்கள் இண்டிபெண்ட் லைஃபாக வாழ்ந்துக்கலாம். மெனி டைம்ஸ் வாட் ஹேப்பன், நீங்கள் ரொம்ப ஆக்டிவிட்டி இல்லாதனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. அந்த அசிஸ்டன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டு சம் லெவல், ஐ வுட் சே ஈவன் 75% you can avoid taking assistant after a certain age. So that way strength training is beneficial for all, and women especially because they have more tendency to get low bone density after the age. Okay. So let's talk about diet now. இப்போ டயட் பண்ணுறதுன்றது வந்து இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா லைக் there's a fixed chart. நான் டயட் பண்ண ஆரம்பித்தேன், உடனே சப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், செல்ஃபாக ஒரு சார்ட் போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டி ஒரு ஜிம் போனால் ஜென்ரிக்காக ஒரு டயட் கொடுக்குறாங்க, இது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டயட்டுன்றது எப்படி இருக்கணும் ஆக்சுவலாக? டயட்டுன்றது எவ்ரிதிங் இன் மாடுரேஷன், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சவுத் இந்தியன்ஸ், நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ரைஸ் சாப்பிட்டு வளர்ந்தவங்க. நார்த் இந்தியன்ஸ் சப்பாத்தி. ஸோ நம்மளோட கட், நம்மளோட ஸ்டமக், நம்மளோட பாடி அது வந்து ரைஸ்க்கு யூஸ்டுவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம திடீர்னு டயட் பண்ணுறோன்ற பேரில் நம்ம வந்து சப்பாத்தி சாப்பிட்றோமோ இல்லை மில்லட் சாப்பிட்றோமோ, அதை மாத்திரப்ப ஐ மீன் இஃப் இட் பெனிஃபிட்ஸ் யூ குட், பட் டயட் வந்து ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு see is moderation. செகண்ட் திங், அந்த டயட்டை இப்போ நீங்கள் வந்து ஒரு டயட் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து உங்களால் அந்த டயட்டை நெக்ஸ்ட்டு 3 monthsக்கு பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ லெட்ஸே டயட்டுன்னு பார்த்தாலே எல்லாருமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்ரோச் எடுப்பாங்க. எதர் யூ வில் கட் அவுட் எவ்ரி திங். லைக் மாட்ரேஷன் நான் சொல்கிறது சுகரும் தான். இப்போ நீங்கள் ஒரு சார்ட் எடுக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க சுகர் இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு பண்ண போகிறீங்க? ஸோ ஒன்ஸ் யூ டேக் த சுகர் டஸ் இட் மீன் உங்களுக்கு வெயிட் திரும்பி வருமானு? ஸோ வென் யூ ஸ்டார்ட் அ டயட் எல்லாத்தையும் கட் அவுட் பண்ணாதீங்க. மாடுரேஷன் ஃபர்ஸ்ட் திங். நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது உங்கள் பிளேட்டில் உங்கள் நார்மல் சவுத் இந்தியன் பிளேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, நான்வெஜ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வந்து பிகர் போர்ஷனாக வச்சு நெக்ஸ்ட்டு உங்களோட வெஜிடபிள்ஸ், அட்லீஸ்ட் 2 types of வெஜிடபிள்ஸ், அண்ட் தென் அந்த 2 போர்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ அ ஸ்மாலர் போர்ஷன் ஆஃப் ரைஸ். ஒயிட் ரைஸ் எடுக்கிறது நோ ப்ராப்ளம். உங்களுக்கு அதர் டைப் ஆஃப் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், கீன்வா ஆர் மில்லட் எது சொல்கிறாங்களோ அது உங்களுக்கு சூட் ஆகுது, உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் சாப்பிடுங்க. அதர்வைஸ் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் இஃப் யூ ஈட் ஒயிட் ரைஸ். ஸோ எனிதிங் இஸ் இன் மாட்ரேஷன் இஸ் குட். ப்ரோட்டீன் பவுடர் கண்டிப்பாக எடுத்துக்கணுமா? ப்ரோட்டீன் பவுடர் இஸ் அ கன்வீனியன்ஸ். இப்போ உங்கள் டயட்டில் உங்களால் கொண்டு வர முடியல எனஃப்னா என்னென்னா, இப்போ லெட்ஸே தெர் இஸ் அ 70 kg விமன், அவங்களோட மினிமம் ரெக்கமெண்டட், தட் இஸ் மினிமம் இஸ் சம்மன் நாட் ஒர்க்கிங் அவுட் ஆர் சம்திங். அவங்களோட வெயிட்டு லெட்ஸே 70 kg equal in grams. So 70 kg person minimum 70 grams எடுக்கணும். If you're working out, recovery purpose, all that purpose இன்னும் கொஞ்சம் extra, that is into 1.5 grams எடுக்கணும். So protein powder, let's say உங்களால டயட்டில் எடுக்க முடியல, one reason could be உங்களுக்கு வந்து you have a very busy schedule, you can't eat, உங்கள் வீட்டிலே நீங்கள் குக் பண்ணி சாப்பிட முடியல, ஆர் நீங்கள் வெஜிடேரியன் டயட்டில் இருக்கீங்கன்னா வெஜிடேரியனில் உங்களுக்கு ஆல் த எசென்ஷியல் அமினோ ஆசிட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி டைமில் அகேன் ப்ரோட்டீன் பவுடர் ஹெல்ப்ஸ். ஸோ இட் இஸ் அ கன்வீனியன்ட் ப்ரோட்டீன். உங்களுக்கு வந்து லெட்ஸ் சே யூ ஹேவ் அ பிஸி ஸ்கெடியூல், உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் டார்கெட் அன்றைக்கி முடியலன்னா யூ ஜஸ்ட் புட் இட் அண்ட் யூ கேன் ட்ராவல் வித் இட் எவ்ரிவேர். தண்ணி போட்டு ஷேக் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி, ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் தே ஆர் ஆக்சுவலி? Before the workout, stretches usually பண்றதில்ல. You start with a warm up to raise the temperature before you start doing அந்த movement. Let's say இன்னைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஸ்குவாட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஜாயின்ஸை ஃபுல்லாகவே டைனமிக் மூமெண்ட்டில் யூ கேன் ஜஸ்ட் மூவ். பட் ஸ்ட்ரெச்சஸ்
Before the workout is not preferred. After the workout, if you need, you can do that. Timing for workout, which is the best time to work out actually? எந்த டைமிங் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுமோ தட் இஸ் த பெஸ்ட் டைமிங் யூ கேன். இட் டசன்ட் ஹாவ் டு பி ஏர்லி மார்னிங் ஈவினிங். உங்களால் அந்த டைம் எவ்ரிடே ஆர் அட்லீஸ்ட் 3 times a week ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு டெடிகேட் பண்ண முடியும்னா தட் இஸ் த பெஸ்ட் டைமிங். Okay. So another thing is like choosing a gym. So regarding that there's a lot of confusion. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தூரம் இருக்குது, ஐ ஹவ் பெஸ்ட் ட்ரெயினர் தான் நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. சில பேர் கன்வீனியண்ட்டாக இருக்குது, இங்கே பக்கத்துலேயே போகிறேன்னு போவாங்க. ஸோ அது நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது ஒருத்தரையும். ஸோ ஹவு டு சூஸ் அ ஜிம் ஆக்சுவலி? ஸோ யா, நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெயினர், யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் ஹிம், யூ ஆர் கெட்டிங் த ரிசல்ட்ஸ் தட் யூ ஆஸ்கிங் ஃபார், உங்களுக்கு நல்ல ரேப்போ இருக்குது, தட் வில் பி த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் பர்சனல் ட்ரைனிங் எடுக்கிறீங்க இல்லை ட்ரைனிங் ஃப்ரம் அ ட்ரெயினர் எடுக்கிறீங்கன்னா. அதர் தென் தட், இஃப் நீங்கள் ஜிம் போய் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஐ வுட் சே ஃபர்ஸ்ட் வில் பி த டிஸ்டன்ஸ். எய்தர் உங்களோட வீடு கிட்ட இருக்கிற மாதிரி பாருங்கள் இல்லை ஆஃபீஸ் கிட்ட இருக்கிற மாதிரி பாருங்கள். த மோர் க்ளோசர் இட் இஸ், கன்சிஸ்டன்சி அதனால கொஞ்சம் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும். ஹர்ட் கேன் பி உங்களுக்கு அந்த ஜிம் வைப் எப்படி இருக்குது, அங்கே ஸ்டாஃப் ட்ரெயினர், தட் இஸ் நீங்களே போய் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஜிம்மில் உங்களுக்கு வந்து அங்கே பீப்புள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒரு ட்ரையல் எடுத்து யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. ஸோ இனிஷியலாக பிஃபோர் ஜாயினிங் த ஜிம் இதுதான் உங்களால் பார்க்க முடியும். போக போக தான் யூ வில் நோ வெதர் யூ ரியலி லைக். பிகாஸ் ஒரு கமர்ஷியல் ஜிம்மில் நீங்களே ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ஜிம், எஸ், குவாலிட்டி ஆஃப் த ஒர்க் மிஷின்ஸ் அப் அண்ட் டவுன் இருக்கும், பட் த type of machines that they are providing will almost be the same. I'm talking about commercial gym. நீங்களே போய் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஆஸ்பெக்ட். இப்போ ஒர்க் அவுட்ஸ் இருக்கு இல்லையா, சரி ஒர்க் அவுட் இப்போ வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. ஃபார்ம் வந்து லைக் ஹவு இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஃபார்ம் கரெக்ட் பண்ணுறதோ இல்லை இப்போ ஐம் டூயிங் அ ஒர்க் அவுட், ஃபார்ம் இஸ் ராங், பட் அதை கரெக்ட் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஹவு டு கோ அபவுட் இட் ஆக்சுவலி? இப்போ நான் ட்ரெயினர் கிடையாது, ஸோ வாட் ஆர் த அவென்யூஸ் ஐ கேன் வெரிஃபை மை ஃபார்ம் ஆக்சுவலி? Verifying form, the easiest way is நீங்க சொன்னதுதான், having a trainer from the gym or a general trainer, take a help from him. Second thing you can do is finding information online. Okay. These are the two options for now. உங்களுக்கு already ஒரு certain amount of, yeah, these are the two options for beginners. Okay, I would say. Yeah. Like diet, how much is it, like diet is important in strength and weight loss actually? Yes. இப்போ உங்க கோல் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னா எஸ், டயட் வில் பிளே அ ரோல், வில் பி த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆக்சுவலி. ஸோ உங்கள் கோல் வந்து வெயிட் லாஸ் தான் அப்படின்னா நோ மேட்டர் ஹவு மச் ஒர்க் அவுட் யூ டூ, ஹவு மச் கார்டியோ யூ டூ, நீங்கள் வந்து உங்களோட டயட்டை வந்து ஒரு டெஃபிசிட்டில் வைக்கல, யூ ஆர் நாட் ஈட்டிங் லெஸ்ஸர் தென் யூஷுவல் அப்படின்னா டெஃபிசிட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் பர்சன் எவ்வளோ சாப்பிடணுன்றது அவங்க வெயிட், ஹைட், ஹேபிட்ஸ் பொறுத்து. It is not going to show you the results. Okay. So it will be actually the first which will be helping you lose weight. Second, உங்களுக்கு வந்து lifting weight, strength training and everything else. Then comes sleep, recovery and so on. Again I want to talk about sleep also. இப்போ ஸ்லீப் பண்ணுறது வந்து நிறைய பேர் லைக் they asking to 8 hours sleep சொல்கிறாங்க. To have a good body, like மைண்ட் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், ஒரு 8 hours sleep சொல்கிறாங்க. So is it actually 8 hours? Yes, it is. Minimum 7 hours, but 8 hours should be a good point where your body will recover. For most people it is. For women a little bit extra if you can, but I really don't, I have never met a woman who can afford 9 hours of sleep. So client பார்க்குறப்பெல்லாம் ஒரு 4 to 6 ரேஞ்சில் இருப்பாங்க. So I will start with 7 because அவங்கள்ட்ட போய் நான் 8, 9ன்னு சொன்னேன்னா கொஞ்சம் ஜாஸ்தி. So minimum 7 but 8, yes, it should be a good amount for recovering not only from workout, உங்களோட ஆக்டிவிட்டி, உங்களோட ஒர்க் and everything else, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், 8 hours is a good amount of time to sleep. Okay, we have to talk about how women trainers are looked at in the industry. So அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலி. This will be my experience, ஓகேங்களா? ஒரு ஜிஸ்டில் சொல்லணும், ஒரு லைனில் சொல்லணும்னா, so far whenever I am interacting clients வந்து as experience ஆக it becomes easier because so far எனக்கு வந்து clients word of mouthல வர்றனால they already know நான் என்ன ப்ரொவைட் பண்ணுறேன்றது தெரியும். பட் அதர்வைஸ் ஆன் அண்ட் ஆஃப் இப்போ at 7th year I feel like women trainer are not taken as seriously. இப்போ male trainerோட, so let's say there's a male and a female, I feel like
மேல் சொல்கிறது இன்னும் பெட்டர் கேட்பாங்க அண்ட் ஃபீமேல் வந்து தே வுட் ஆல்வேஸ் அசியூம் தட் தே டோன்ட் நோ. ஒன்ஸ் தே ஸ்டார்ட் டாக்கிங் டு தெம், ஒரு ரேப்போ வந்துருச்சு, ஒரு ஃபியூ செஷன்ஸ் போச்சுன்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே இவங்க வந்து ஷீஸ் கேப்பபிள். பட் ஒரு மேல் ட்ரெயினர் கிட்ட போகிறப்பே நம்ம வந்து என்ன நினைப்போம், அவங்க மேல் ஸோ தே நோ இட். ஃபீமேல் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இட் ஹாஸ் பிகம் பெட்டர் with experience, or maybe I just I'm in a bubble. I don't let those people come in or something, but I don't know. So as a profession, like trainer ah varavanga, so normally na gym povum பார்த்தா பாடி பில்டர்ஸ் ட்ரெயினர்ஸா இருப்பாங்க. Yes. ஸோ அவங்க வெயிட் ரிடக்ஷன் ஒர்க் பண்ணலாம், மேபி பாடி பில்டிங் ஹெல்ப் பண்ணலாம். பட் ஹவு தே ஆர் ஹெல்பிங் அதர்ஸ், அந்த அத்லெட்ஸாக இருக்கட்டும், ஸோ அதில் எப்படி கண்டிசிவாக இருக்கா என்விரான்மெண்ட் நமக்கு, அது நாலேஜோட இருக்காங்களா? இப்போ நீங்கள் கமர்ஷியல் ஜிம்மில் போய் நீங்கள் அங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ட்ரெயினர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினர். ஸோ அவங்க மோஸ்ட்டாக ஜென்ரல் பாப்புலேஷன் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஜென்ரல் பாப்புலேஷன் யாருன்னா 9 to 5 ஒர்க் பண்ணுறவங்க. அவங்களோட கோல் வந்து இட் வில் நாட் பி அத்லெட்டிக் கோல்ஸ், இட் வில் நாட் பி மாடலிங் கோல்ஸ் ஆர் லெட்ஸ் சே செலிப்ரிட்டி கோல்ஸ், வேர் ஒரு டைம்லைன் இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக் லுக்கு ஆர் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஜென்ரல் பாப்புலேஷன், ஸோ ஐ ஆம் அ ஜென்ரல் பாப்புலேஷன் கோச். ஸோ ஜென்ரல் பாப்புலேஷன் கோச்னா எங்களுக்கு கிளியர் லைன் இருக்குது. இஃப் we have done the course, we have done a degree, now we will take up a sport specific goal or a client. If it's not, நம்ம வந்து we will stick to general population, but there are enough coaches who are very good in sports related, so strength and conditioning னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக தனியாக இருக்காங்க. கமர்ஷியல் ஜிம்மில் மோஸ்ட்டாக மெஜாரிட்டியாக ஜென்ரல் பாப்புலேஷன் ட்ரெயின் பண்ணுற ட்ரெயினர்ஸாக இருப்பாங்க. ஸோ எங்கள் ஜிம் வந்து ஸ்மால் குரூப் பர்சனல் ட்ரைனிங் ஜிம். அப்படின்னா என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு 8 ஸ்லாட், 9 to 8 ஸ்லாட்ஸ் பர் டே இருக்குது. ஈச் ஸ்லாட்டில் நாங்கள் வந்து 4 பேர் அகாமடேட் பண்ணுவோம். ஈச் பர்சன் வந்து அவங்களுக்குன்னு கஸ்டமைஸ்ட் ஒர்க் அவுட் இருக்கும். ஸோ லெட்ஸே நீங்கள் வந்து சேர்றீங்க, உங்கள் கோல் என்னன்றது நாங்கள் ஒரு கன்சல்டேஷன் கால் வச்சு we will talk and then I'll make a chart for you, or a strength building chart, whatever your goal, based on your goal நாங்கள் பண்ணுவோம். ஸோ 3 times a week நீங்கள் வந்து let's say நீங்கள் வந்து 6 to 7 சூஸ் பண்ணுறீங்க மார்னிங், will come at 6, you will start your warm up, 2 trainers இருப்பாங்க, you will be doing workout, and the goal behind keeping 4 பேர் in a slot is one, நீங்கள் வந்து உங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங்காக இருக்கும், you will have a customized workout and so on. செகண்ட், மெயின்லி எங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி பில்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு வரீங்க, நீங்கள் 1-on-1 பண்ணுறீங்க, அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும். நீங்கள் வரீங்க, உங்கள் ட்ரெயினரை பார்க்குறீங்க, போயிடுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். பட் இங்கே வந்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டில் இருக்கிற அதர் 3 people, அதர் 4 people கூட நீங்கள் மிங்கிள் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி, அண்ட் ஹோப்ஃபுல்லி போக போக யூ பில்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து பிகாஸ் யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் தேர், யூ வாண்ட் டு கம் டு த ஜிம், பிகாஸ் யூ வாண்ட் டு hang out, have fun and work out, of course that's the main, but because you like to do it, you come again and again more, and because you like to do it, and the consistency builds. Whatever you like to do more, you want to do it more and more for longer time, and consistency build ஆனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ரிசல்ட் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு பை ப்ராடக்டாக வந்துடும். வெயிட் லாஸ், ஸ்ட்ரென்த் கெயின், வெயிட் கெயின், எனிதிங். So that is the concept of the gym. Other than that, நாங்கள் strength training தவிர we also have another room where we are doing yoga. We are collaborating with a yoga master and dance master, because most of the time a lot of my clients அவங்க வந்து strength training ஒரு 3 days வைக்கிறப்ப other 3 days they like to combine it with yoga or a dance, some cardio activity. So we thought, why not ஒரே பிளேஸில் you come do both the things, so you still again அங்கேயும் ஒரு community build பண்ணி this becomes like a place where you come. And the whole process of workout எப்போவுமே everyone associates it with punishment, or they don't like to do it. அவங்க வந்து எதாவது ஒர்க் அவுட்னா ஐயோ பண்ணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். But we are hoping to make it a enjoyable process, and the whole process enjoyable ஆச்சுன்னா you want to do it more, you want to come to this place, it will become like a relaxing place where you work out, hang out and also get the results. Get your dream outfit tailored to perfection at Savi Stitches. From kurtis, salwar kameez, maxi dresses to kids wear, we specialize in custom-made clothing for women and children. Share your designs or idea and we'll bring it beautifully to life.